தமிழியன் உறவுகளுக்கு வணக்கம். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம். சிந்து முதல் வைகை வரை. மத்திய தரைக்கடல் கோட்பாடு. திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மூலைகளின் ஒப்பிலக்கணம். A comparative grammar of the Dravidian or South Indian family of languages 1856 என்ற ஒப்பற்ற நூலை எழுதிய ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் கட்டமைப்பு சார்ந்த ஒட்டுறவு எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டதோடு திராவிட மொழிகளுக்கும் சிதிக், துரானியம் மற்றும் செமிட்டிக் மொழிகளுக்கும் இடையே இருந்திருக்கக்கூடிய தொடர்பு பற்றியும் கூறினார். இவரின் இந்த கருத்துக்கு டென்மார்க்கை சேர்ந்த மொழியியல் அறிஞர் ராஸ்க் தெரிவித்திருந்த முன்மொழிவுகள் ஓர் உந்து விசையாகும். கால்டுவெல்லை தொடர்ந்து ஹென்றி ஹீராஸ் இதே போன்ற ஒரு கருத்தியலை முன்வைத்தார். லஹோவரி மேலும் ஆராய்ந்து இக்கருத்தாக்கத்தை விரிவாக்கினார். ஆசிய மைனரிஸ் ஹெலனிய காலகட்டத்துக்கு முன்பு வாழ்ந்த லிசியன் எனப்படும் மக்கள் தங்களை திருமில்லி என்று அழைத்து கொண்டார்கள். இவர்கள் மத்திய தரைக்கடல் மக்கள் என்று பொதுவாக கருதப்படுபவர்கள். இப்பழங்குடியின் இன்னொரு பிரிவினர் கிரேட் தீவுகளில் வாழ்ந்தார்கள். அவர்கள் திரமில் அல்லது திரமிஸ் என்று அறியப்பட்டார்கள். தென்னிந்தியாவில் உள்ள திராவிட மொழிகள் மத்திய தரைக்கடல் மற்றும் அண்மை கிழக்கு நாடுகளில் பேசப்பட்ட கூட்டொளி மொழிகளோடு தொடர்புடையவை என்றும் இவை இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் காலகட்டத்துக்கு முற்பட்டவை என்றும் 1963 லஹோவரி ஒரு கருதுகோளை வெளியிட்டார். அவர் குறிப்பிட்ட அண்மை கிழக்கு நாடுகள் என்பன அனடோலியா, பாலஸ்தீனம், சிரியா, மெசபடோமியா போன்ற நிலப்பகுதிகளை உள்ளடக்கியவை. இங்கிருந்த மக்களின் புலிப்பெயர்வு கிழக்காக இந்தியாவை நோக்கி தொடங்கியதாக கருதப்படுகிறது. திராவிட மொழி குடும்பம் ஒரு தனி மொழி குடும்பம் இல்லை. அது பழங்காலத்தில் மத்திய தரைக்கடல் பண்பாட்டிற்கும் தொல்ஹாமிடோ செமிடிக் முற்பட்ட ஒரு காலகட்டத்தை சேர்ந்த கூட்டு மொழி குடும்பம் என்றும் அது 8000 ஆண்டு காலம் பழமையானது என்றும் லஹோவரி கருதுகிறார். ஐரோப்பாவில் பாஸ்கு என்னும் மொழியை பேசுபவர்களும் காக்கசியர்களும் திராவிடர்களும் உயர்ந்த மலைப்பகுதிகளில் தஞ்சம் புகுந்ததால் தான் தங்களுடைய மொழிகளை பாதுகாத்து தக்க வைத்து கொள்ள முடிந்தது என்பது லஹோவரியின் கோட்பாடாகும். இவ்வாறு மலைகளில் தஞ்சம் புகாத மொழிகள் எல்லாம் அழிந்து காணாமல் போய்விட்டன. இந்தியாவின் தாய் தெய்வ வழிபாட்டிற்கும் இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் நிலவிய கருப்பு கன்னிகள் வழிபாட்டுக்கும் ஹெலனிய மத்திய தரைக்கடல் காலகட்டத்துக்கு முற்பட்ட நாக வழிபாட்டுக்கும் தென்னிந்தியாவில் உள்ள நாக வழிபாட்டுக்கும் உள்ள ஒற்றுமைகளை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதற்கு சில தொல்லியல் மற்றும் மொழியியல் சான்றுகளையும் முன்வைக்கிறார். திராவிட மொழிகளையும் மத்திய தரைக்கடல் பகுதிகளையும் ஒருங்கிணைத்து பேசும் லஹோவரியின் கோட்பாடுகளை காலநில எல்லையில் பெரும் சாகசம் என்று பத்ரிராஜ் கிருஷ்ணமூர்த்தி திறனாய்வு செய்கிறார். இத்தகைய ஒப்பீடுகள் ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்த சில மொழிகளையும் இன்னொரு மொழி குடும்பத்தை சேர்ந்த சில மொழிகளையும் ஒப்பிடுகின்றனவே அன்றி அவற்றின் தொல்மொழி வடிவங்களை பற்றிய ஆய்வு அல்ல என்பது கிருஷ்ணமூர்த்தியின் மதிப்பீடாகும். குமரிக்கண்டம் மற்றும் லெமரியா கோட்பாடு. லெமரியா கோட்பாடு என்றும் குமரிக்கண்ட கோட்பாடு என்றும் அழைக்கப்படும் ஒரு கருதுகோள் சமகால தமிழர்களின் மனதில் அவர்களது தோற்றம் பற்றி ஆழமாக பதிந்த ஒரு கருத்தியல். இந்த கருதுகோளின் தோற்றத்துக்கான பின்னணியும் காரணங்களும் 2 வெவ்வேறு மூலங்களிலிருந்து வருகின்றன. ஒன்று தமிழ் தொன்மங்கள் குறித்த மரபு வழி மற்றும் இலக்கிய செய்திகள். இரண்டாவது 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் தோற்றம் பெற்ற ஒரு முன்மொழிவு. தமிழ் மொழியின் முதல் காப்பியமான சிலப்பதிகாரம் ஆழி பேரலை போன்ற ஒரு பேரிடரை பற்றி பேசுகிறது. கடல் கோள் எனப்படும் இந்த பேரிடரில் தமிழர்களின் நிலப்பகுதிகளோடு சேர்ந்து குமரி என்ற மலையும் பக்ஷுலி என்ற ஆறும் கடலில் மூழ்கி அழிந்ததாக கூறப்படுகிறது. கடல் மட்டம் உயர்ந்து கடலின் பரப்பு நிலத்தை மூழ்க செய்ததால் பாண்டிய அரசனின் நிலப்பகுதிகளும் ஒரு பகுதி கடலுக்கு இரையானதாக கலித்தொகை குறிப்பிடுகிறது. நக்கீரனாரின் இறையனார் அகப்பொருள் உரையில் தமிழ்ச் சங்கங்கள் பேசப்படுகின்றன.
இது சங்க இலக்கியங்களுக்கு பின்வந்த ஒரு படைப்பாகும். இந்நூலில் பாண்டிய மன்னர்களின் தமிழ்ச் சங்கங்கள் இயக்கிய பேரிடரால் வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்ட மீள் நினைவுகள் குறிப்பிடப்படுகின்றன. இந்த பின்னணியில் 1864 பிலிப் லட்லி ஸ்லேட்டர் என்ற விலங்கியல் உயிர் நிலவியல் ஆய்வாளர் த குவார்ட்டர்லி ஜேர்னல் ஆஃப் சயின்ஸ் என்ற ஆய்விதழில் த மம்மல்ஸ் ஆஃப் மடகாஸ்கர் என்ற கட்டுரையை வெளியிட்டார். லெமுரி என்று அழைக்கப்பட்ட மனித குரங்குகளின் தொல்லெச்சங்கள் ஃபாசில்ஸ் மடகாஸ்கர் தீவிலும் இந்தியாவிலும் கிடைப்பதையும், அதுபோன்ற எச்சங்கள் ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் கிடைக்காததையும் ஸ்லேட்டர் கவனித்தார். இதனால் இந்தியாவும் மடகாஸ்கரும் முன்னொரு காலத்தில் ஒரு பெரும் கண்டத்தின் பகுதிகளாக இருந்ததாக ஒரு கருதுகோளை வெளியிட்டார். இதிலிருந்துதான் லெமுரியா எனும் கோட்பாடு பிறந்தது. இக்கோட்பாட்டை கவனித்த சில தமிழ் அறிஞர்கள் லெமுரியா கண்டம் என்பதையும் கடல் கோளால் அழிந்த குமரிக்கோடு என்பதையும் இணைத்து பேசத் தொடங்கினார்கள். ஏற்கனவே கடற்கோள் போன்ற மேல் நினைவுகளால் கட்டமைக்கப்பட்ட தமிழ் சிந்தனைக்குள் லெமுரியா கண்ட கோட்பாடு ஊடுருவியதில் வியப்பே இல்லை. இது ஓர் இயல்பான நிகழ்வே ஆகும். காலப்போக்கில் குமரிக்கோடு என்று சிலப்பதிகாரம் குறிப்பிட்ட குமரி மலையும் பஹ்டுலி ஆறும் கருத்தளவில் குமரி கண்டமாக விரிவடைந்தது. தமிழ் தொன்ம மரபுகள் முதல் தமிழ்ச் சங்கம் தென்மதுரை என்ற இடத்திலும், இரண்டாவது தமிழ்ச்சங்கம் கபாடபுரம் என்ற இடத்திலும், மூன்றாவதான கடைச்சங்கம் மதுரையிலும் அமைந்ததாக கூறுகின்றன. தற்கால மதுரை நகரம்தான் கடைச்சங்கத்தின் தலைமையிடமாக குறிப்பிடப்படும் மதுரை என்ற கருத்து பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழ் மரபுகள் முதல் சங்கத்தை தென்மதுரையிலும் மூன்றாம் சங்கத்தை இப்போதுள்ள மதுரையிலும் அடையாளம் கண்டதால் இப்போதுள்ள மதுரை தென் மதுரைக்கு வடக்காக இருந்தது என்ற கருத்தின் அடிப்படையில் கண்டங்களின் நகர்வால் கடலில் மூழ்கியதாக கருதப்படுகிற லெமுரியா கண்டமும் தமிழ் மரபுகள் சொல்லும் குமரிக்கோடும் ஒன்றே என்று சிலர் கருதினார்கள். இந்த கருத்து பரவலாக மக்களை சென்றடைந்ததால் இதற்கு அரசாங்க அளவில் அங்கீகாரம் கிடைத்தது என்று கூட சொல்லலாம். 1981 தமிழில் நடைபெற்ற உலகத் தமிழ் மாநாட்டை ஒட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்ட ஆவணப்படம் ஒன்றில் குமரி கண்டம் ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை போல சித்தரிக்கப்பட்டது. இந்த லெமுரியா கோட்பாட்டின் தாக்கத்தால் தங்களை லெமூரியன் என்று பெயரிட்டு அழைத்துக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த கருதுகோள் ஆழமாக பதிந்திருக்கிறது. 1924 சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிக்கப்பட்ட பின்னால் ஆரியர் அல்லாத, ஆரியருக்கு முற்பட்ட போன்ற சொல்லாடல்களால் சிந்துவெளி பண்பாடு சித்தரிக்கப்பட்டது. இது திராவிட தமிழ் மக்களின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்களோடு தொடர்புடையதாக இருக்கலாம் என்ற முன்மொழிவுகளும் வெளியாகின. சிந்துவெளி தொடர்பான இந்த முன்மொழிவுகள் அறிஞர்களின் கவனத்தை கவர்ந்தன. சிந்துவெளி பண்பாடு போன்ற அகல் ஆராய்ச்சிகளால் நிறுவப்பட்ட உன்னதமான நகர பண்பாட்டிற்கு நம் சொந்தக்காரர்கள் என்ற சாத்தியமே தமிழர்களை பொறுத்தவரையில் ஏற்புடையதாக மகிழ்விக்கத்தக்க ஒன்றாக இருந்தது. ஆனால் இந்த கருத்தாக்கம் ஒரு வகையில் லெமுரியா குமரி கண்டம் கோட்பாட்டுக்கு முரணானதாகவும் இருந்தது. ஏனெனில் குமரிக்கண்ட கோட்பாட்டின்படி தமிழர்களின் தோற்றம் இந்திய பெருங்கடலில் மூழ்கி அழிந்த கண்டத்தோடு இணைக்கப்பட்டது. சிந்துவெளி பண்பாட்டில் திராவிடர்களின் பங்களிப்பு சாத்தியமானது என்றால் தமிழ் தொன்மங்களை இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதிகளில் படிப்படியாக நிகழ்ந்த நிகழ்வுகளோடும் சிந்துவெளி பண்பாட்டின் வீழ்ச்சிக்கு பின் அங்கிருந்து தெற்கு நோக்கி நிகழ்ந்த புலப்பெயர்வுகளோடு தொடர்பு படுத்துவதும் தவிர்க்க முடியாததாகிவிடும். இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் உள்ள கைபர், போலந்து போன்ற கணவாய்களை ஆரியர்களின் வருகையோடு மட்டுமே தொடர்பு படுத்தி பழகிவிட்ட மரபு சார்ந்த மனப்போக்கிற்கு இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு நிலப்பகுதிகளோடு தமிழர்களின் தொன்மங்களையும் இணைத்து பார்ப்பது ஒரு தயக்கத்தை தரும். இந்த முரண்பாட்டை உணர்ந்த சில ஆய்வாளர்கள் இதை நேர் செய்வது போன்று சில கருத்துகளையும் அவ்வப்போது வெளியிட்டுள்ளார்கள். லெமுரியாவிலிருந்து இப்போதுள்ள தமிழகத்துக்கு வந்த தொழிற்தமிழர்கள் இங்கிருந்து மத்திய தரைக்கடல் பகுதிகளுக்கு சென்று மீண்டும் சிந்துவெளி வழியாக தென்னிந்தியாவுக்கு திரும்பி வந்ததை போன்ற ஒரு சித்தரிப்பை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள்.
இந்திய பெருங்கடலில் மூழ்கி அழிந்ததாக சொல்லப்படுகிற லெமூரியா கண்டத்தை தமிழர்களின் தோற்ற புள்ளியாக மதிப்பீடு செய்யும்போது நாம் ஒரு முக்கியமான கருத்தை மனதில் கொள்ள வேண்டும். சங்க இலக்கியங்களிலும் பழந்தமிழ் தொன்மங்களிலும் குறிப்பிடப்படுகின்ற கடல் சார்ந்த பேரழிவோடு பாண்டியர்களின் நிலப்பகுதி மட்டுமே தொடர்புடையதாக காட்டப்படுகிறது. இந்த பேரழிவில் தமிழ் மூவேந்தர்களில் பாண்டியர்கள் தவிர ஏனைய இரு வேந்தர்களான சேரர்கள் சோழர்களின் பகுதிகள் குறிப்பிடப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் கடல் அலைகள் ஊர்ந்து வந்து பாண்டியனின் நிலப்பகுதியை அபகரித்து கொண்டதால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய அதற்கு சமமான நிலப்பகுதிகளை சேரர்களிடமிருந்தும் சோழர்களிடமிருந்தும் பாண்டிய மன்னன் தனதாக்கி கொண்டு இழப்பை ஈடு செய்தான் என்று சங்க இலக்கியம் கூறுகிறது. கலித்தொகை 104. இந்த அகச்சான்றை நாம் புறக்கணித்துவிட முடியாது. தமிழ் தொன்மங்கள் அனைத்திலும் சேரர் சோழர் பாண்டியர் ஆகிய மூவேந்தர்கள் தமிழ் மொழியால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிலப்பகுதியை ஆண்ட 3 முடியரசர்களாகவே காட்டப்படுகிறார்கள். சங்க இலக்கியமும் தமிழ் தொன்மங்களும் குறிப்பிடும் இயற்கை நிகழ்வு ஒரு கண்டத்தையே மூழ்கடிக்கும் அளவுக்கு ஒரு பெரிய பேரிடர் என்றால் அது பாண்டியனின் நிலத்தை மட்டும் மூழ்கடித்துவிட்டு சேர சோழர்களின் நிலத்தை விட்டு வைத்திருக்காது. ஆகவே சங்க இலக்கியங்களும் தமிழ் தொன்மங்களும் குறிப்பிடும் பேரிடர் சுனாமி போன்ற ஓர் ஆழி பேரிலையே தவிர இது ஒரு கண்டம் சம்பந்தப்பட்டது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய இந்தியாவுக்கும் மடகாஸ்கருக்கும் இடையிலான நிலவியல் மற்றும் விலங்கியல் சார்ந்த ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டவே லெமூரியா கோட்பாடு பிலிப் லட்லி ஸ்லேட்டரால் முன்வைக்கப்பட்டது. இதை முன்வைத்து ஒரு முக்கியமான மொழியின் மொழி பேசிய மக்களின் துன்பங்கள் குறித்த சொல்லாடல்கள் கட்டமைக்கப்படும் என்று ஸ்லேட்டரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். கண்டங்கள் மூழ்குவது பற்றிய கோட்பாடு இப்போது நிலவியல் அறிஞர்களிடையே செல்வாக்கு இழந்துவிட்டது. நிலவியல் சார்ந்த பெரும் மாற்றங்களை நில அடுக்குகள் தொடர்பான நிலவியல் நிகழ்வுகளோடு தொடர்பு படுத்தித்தான் ஆய்வறிஞர்கள் பேசுகிறார்கள். கண்டங்கள் மூழ்கியதை பற்றி இப்போது ஆய்வுலகில் தீவிரமான பேச்சு எதுவும் கிடையாது. குமரி நில நீட்சி என்ற பெயரில் நிலவியல் ஆய்வாளர் சு.கி. ஜெயஹரன் எழுதியிருக்கும் தமிழ் நூலில் குமரி கண்டம் அல்லது லெமூரியா என்ற மூழ்கிய கண்டம் பற்றிய கோட்பாட்டில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டுகிறார். கடலில் இழந்த நிலங்கள் பற்றி 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்களுக்கிடையே நிலவிய ஒரு கருதுகோளை தமிழ் தொன்மங்கள் சொல்கிற செய்தியோடு இணைத்து பேசுவது அறிவியல் சார்ந்தல்ல என்று அவர் குறிப்பிடுகிறார். மனிதர்களின் தோற்றம், கண்டங்களின் தோற்றம், நில அடுக்குகளின் நகர்வு, கண்டங்களின் நகர்வு மற்றும் பூமியின் நிலவியல் தொடர்பான அடிப்படை புரிதல் இல்லாத சூழலில்தான் இத்தகைய உரையாடல்கள் நேர்ந்ததாக அவர் வாதிடுகிறார். இதே போன்ற ஒரு கருத்தை சுமதி ராமசாமியும் த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் லெமூரியா ஃபேபுலஸ் ஜியாகிரபிக்ஸ் கடஸ்கோரபிக் ஹிஸ்டாரிஸ் நூலில் தெரிவிக்கிறார். இழந்த கண்டம் போன்ற கோட்பாடுகள் கற்பனையே என்பதை சுமதி ராமசாமி பின்வருமாறு விளக்குகிறார். இழந்த கண்டம் என்ற கருத்தாக்கம் அளந்தறியப்படாத ஒரு புதிர்வழியாகும். அந்த புதிர்வழி தனது அடியாளத்தில் லெமூரியா போன்ற இழந்த நில கோட்பாடுகள் செழித்து வளர ஏதுவாய் அமைந்தது. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட கருதுகோள் நம்பகமானதா இல்லையா என்பதையும் இதில் பழந்தமிழ் இலக்கிய பதிவுகளுக்கும் தமிழ் தொன்மங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதையும் மதிப்பிடும்போது சிந்துவெளி பண்பாடு பற்றிய மேல் நினைவுகள் வேறு எந்த வரலாற்று ஆவணங்களிலும் இருப்பதாக தெரியவில்லை. வேத இலக்கியங்களில் நாம் அறிவது இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் நெடுங்காலத்துக்கு முன்பே கைவிடப்பட்டிருந்த குடியிருப்புகளின் சிதைவுகள் பற்றிய செய்திதான். மற்றபடி சிந்துவெளியின் அடையாளமான தனி கூறுகளை சித்தரிக்கும் தரவுகள் இல்லை. அவ்வாறாயின் வேதகால ஆரியர்களின் வருகைக்கு முன்பாகவே சிந்துவெளியிலிருந்து ஏதோ காரணங்களுக்காக பெருமளவில் புலப்பெயர்வுகள் நிகழ்ந்துள்ளன என்பது புலனாகும். ஹரப்பா பண்பாட்டின் பிந்தைய காலகட்ட பண்பாடுகள் தெற்கு நோக்கி பரவியதுக்கு மகாராஷ்டிரத்தில் உள்ள தைமாபாத் என்கிற அகழாய்வு தளம் சான்றாக இருக்கிறது. தைமாபாத்தில் ஹரப்பா பண்பாட்டின் இறுதிக்கட்ட குடியிருப்புக்கான தடயம் கிடைத்துள்ளன. அது மட்டுமின்றி தென்னிந்தியாவில் உள்ள அகழாய்வு இடங்களில் சிந்துவெளி குறியீடுகளை ஒத்த பானைக்கீறல்கள் கிடைத்துள்ளன என்பதும் இந்த ஊகத்தை நடைமுறை சாத்தியமுள்ளதாக நேரும் வலுப்படுத்துகிறது.
இது ஒருபுறம் இருக்க, ஏற்கனவே குறிப்பிட்டபடி பேரிடர்களின் மேல் நினைவுகளால் கட்டமைக்கப்பட்ட தமிழ் தொன்மங்களின் புலப்பெயர்வு தருணங்கள் பற்றி உயிர்த்துணரக்கூடிய சமூக பண்பாட்டு சூழல் ஒரு புதிய புரிதலை நமக்கு அளிக்கிறது. கடல்கோள் பேரிடரை தொடர்ந்து தலைநகரை இடம் மாற்றும் பாண்டிய அரசன் புலவர்களோடும் ஏட்டுச்சுவடிகளோடும் புலம்பெயர்ந்தான் என்ற தொன்ம மரபுகள் அப்புலப்பெயர்வுகள் நடக்கும்போதே தமிழ் சமூகம் கல்வியிலும் பண்பாட்டிலும் வளர்ந்திருந்தது என்பதை சுட்டுகிறது. பேரிடரிலிருந்து தப்பிச் செல்லும்போது மொழியையும் பண்பாட்டையும் இலக்கிய வளத்தையும் மேல் நினைவாகவும் ஆவணங்களாகவும் எடுத்து சென்றார்கள் என்பதை நாம் ஒரு குறியீடாக புரிந்து கொள்ள வேண்டும். வேளாண்மை பெருக்கமும் பேரரசு உருவாக்கமும் ஏற்கனவே நிகழ்ந்திருந்த சமூக பொருளாதார சூழலில் மட்டுமே இது சாத்தியம். எனவே இந்த மரபு வழி செய்திகளை துல்லியமாக காலத்தை கணிக்கத்தக்க ஒரு வரலாற்று நிகழ்வாக எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் தமிழ் தொன்மங்களின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்கள் பற்றிய நியாயமான ஒரு சொற்சித்திரமாக கருத வாய்ப்புள்ளது. திராவிட மொழி குடும்ப மொழிகளை பேசும் மக்களின் தோற்றங்கள் குறித்து நம் மேலே கண்ட பல்வேறு கருதுகோள்களும் சிந்துவெளி பண்பாடு தொடர்பான திராவிட கருதுகோளை மேலும் வலுவாக கட்டமைக்க உதவக்கூடியவை. தக்கான நிலப்பகுதிகளின் புதிய கற்கால அகழாய்வு தளங்களில் சிந்துவெளி பண்பாட்டின் இறுதி கட்டத்தின் சாயல்கள் இருப்பதாக நலோனி குறிப்பிடுகிறார். இது சிந்துவெளி பண்பாட்டிற்கு சமகாலத்தை சேர்ந்தது என்பது அவரது கருத்தாகும். தொல்பொருள் தரவுகளின் அடிப்படையில் சிந்துவெளி பண்பாட்டின் நகர்மய வாழ்வியல் நலிவடைந்த பின்னர் அப்பண்பாட்டு மக்கள் இந்திய துணை கண்டத்தின் தென் பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்தார்கள் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அகழாய்வு சான்றுகளின் அடிப்படையில் சிந்துவெளி பெருநகரங்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் சிந்துவெளியினர் தென் பகுதிகளில் குடியேறியதாக கருதப்படுகிறது. சிந்துவெளிக்கும் தமிழ் நாகரிகத்துக்கும் உள்ள ஒற்றுமைகளுக்கான அகழாய்வு தடயங்களை எஸ். குருமூர்த்தி சுட்டிக்காட்டினார். ஐராவத மகாதேவன் சிந்து எழுத்துக்களை இரு மொழி இணைகளை கொண்டு விளக்கினார். சங்ககால தமிழ் மன்னர்களின் பெயர்களையும் அவர்களின் பட்டங்களையும் சிந்து எழுத்துகளில் அவர் தேட முயற்சி செய்தார். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட கருதுகோள் நாளை தொடரும்.